இது ஒரு சாதாரண தலைப்பு அல்ல, இது மனித வாழ்க்கையின் முழு பயணத்தையும் உள்ளடக்கிய ஆழமான சிந்தனை. இது நம்முடைய பிறப்பு என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய உடல் என்ன, நம்முடைய மனம் என்ன, நம்முடைய கர்மம் என்ன என்பதை கேட்க வைக்கும் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி. இன்று நாம் பார்க்கும் உடல் நாளை மண்ணாகிவிடும், இன்று நாம் பெருமையாக நினைக்கும் அழகு நாளை எலும்பாகிவிடும், இன்று நாம் சண்டையிடும் விஷயங்கள் நாளை அர்த்தமற்றதாகிவிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மை தொடர்ந்து பின்தொடரும், அது கர்மம். ஒரு குழந்தை பிறக்கும் அந்த தருணத்தை நினைத்து பாருங்கள். ஒரு சிறிய உயிர் உலகிற்கு வருகிறது, அது அழுகிறது. அந்த அழுகைதான் அதன் முதல் சுவாசம். அந்த முதல் சுவாசமே வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த குழந்தைக்கு எந்த பெயரும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை, எந்த அகங்காரமும் இல்லை. அது சுத்தமான உண்மை. அது கர்மத்தின் புதிய அத்தியாயம். பிறப்பு என்பது தொடக்கம் அல்ல, அது தொடர்ச்சி. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பலர் வாழ்க்கை இந்த ஒரு பிறவிதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்ம தத்துவம் சொல்லுவது வேறு. அது ஒரு நீண்ட பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டும். இன்று நாம் சந்திக்கும் மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி எல்லாமே கடந்த செயல்களின் விதைகள். ஒரு விதை மண்ணில் போடப்படுகிறது, அது உடனே மரமாகாது. அது முளைக்கும், வளர்க்கிறது, கிளைகள் விரிகிறது, பின்னர் பலன் தருகிறது. அதே போல நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாமே விதைகள். அவை உடனே பலன் தராமல் இருக்கலாம், ஆனால் அவை அழியாது. அவை நேரம் பார்த்து பலன் தரும். வாழ்க்கையின் முதல் கட்டம் குழந்தை பருவம். அந்த பருவத்தில் நாம் அறியாமையில் செய்கிறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், சண்டையிடுகிறோம், கற்றுக்கொள்கிறோம். அப்போது கர்மம் மெதுவாக சேமிக்கப்படுகிறது. பெற்றோரின் வார்த்தைகள், சூழ்நிலை, அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய மனத்தில் பதிகிறது. அது நம் எதிர்கால முடிவுகளை உருவாக்குகிறது. இளமைக்கு வரும்போது ஆசைகள் உருவாகிறது. நான் பெரியவனாக வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், நான் எல்லோருக்கும் மேலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாகிறது. அப்போது அகங்காரம் மெதுவாக வளர்கிறது. அந்த அகங்காரம்தான் கர்மத்தின் மிகப்பெரிய இயக்க சக்தி. நான் செய்தேன், நான் பெற்றேன், நான் தான் முக்கியம் என்ற எண்ணம் ஒவ்வொரு செயலும் ஒரு தடம் விடுகிறது. நாம் ஒருவரை காயப்படுத்தினால், அது வார்த்தையாலோ செயலாலோ இருந்தாலும் அந்த ஆற்றல் எங்கோ பதிவு ஆகிறது. நாம் ஒருவருக்கு உதவினால் அந்த நல்ல ஆற்றலும் பதிவு ஆகிறது. கர்மம் என்பது தண்டனை கொடுக்கும் சக்தி அல்ல, அது சமநிலை காக்கும் சக்தி. இப்போது உடலை பாருங்கள். இளம் வயதில் பலம், அழகு, ஆரோக்கியம் இருக்கும். காலம் செல்ல செல்ல உடல் மாறுகிறது. முடி வெள்ளையாகிறது, தோல் சுருக்கமாகிறது, சக்தி குறைகிறது. இந்த மாற்றம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த உடல் நிரந்தரம் அல்ல. இந்த உடல் ஒரு வாகனம். அது ஒரு காலத்துக்கு மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் அந்த உடல் செயலிழக்கும், அந்த சுவாசம் நிற்கும், அந்த இதயம் துடிப்பை நிறுத்தும். அப்போது எல்லோரும் சொல்வார்கள், அவர் இல்லை என்று. உண்மையில் இல்லாதது உடல் மட்டும். உயிரின் பயணம் தொடர்கிறது. எலும்புக்கூடு என்ற வார்த்தை பலருக்கு பயம் தரலாம், ஆனால் அது உண்மையை நினைவூட்டும் ஒரு சின்னம். இன்று நாம் பெருமை கொள்ளும் முகம் நாளை எலும்பாகிவிடும். இன்று நாம் பாதுகாக்கும் உடல் நாளை மண்ணில் கலந்துவிடும். ஆனால் நாம் செய்த கர்மம் மட்டும் அழியாது. அதனால் வாழ்க்கையின் உண்மை என்ன என்றால், உடல் தற்காலிகம், ஆன்மா பயணி, கர்மம் அதன் பயணப்பை. நாம் ஏன் பிறக்கிறோம்? இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளாக மனிதனை துரத்துகிறது. சிலர் சொல்வார்கள் அனுபவிக்க, சிலர் சொல்வார்கள் கற்றுக்கொள்ள, சிலர் சொல்வார்கள் கடனை அடைக்க. கர்ம தத்துவம் சொல்வது நாம் விதைத்ததை அறுப்பதற்கும் மேலும் விதைப்பதற்கும். நீங்கள் கவனித்தீர்களா? சிலர் பிறந்தவுடனே வசதியில் பிறக்கிறார்கள், சிலர் கஷ்டத்தில் பிறக்கிறார்கள், சிலர் சிறுவயதில் பெரிய வெற்றியை அடைகிறார்கள், சிலர் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். இது அநியாயமா? இல்லை, இது கர்ம சமநிலையா என்ற கேள்வி எழுகிறது. இந்த உலகம் ஒரு பெரிய பள்ளி என்றால், ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு வகுப்பு, ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம், ஒவ்வொரு துன்பமும் ஒரு சோதனை, ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒரு பரிசு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் இப்போது என்ன செய்கிறோம் அதுதான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. கடந்த கர்மம் நமக்கு சூழ்நிலையை தரலாம், ஆனால் இப்போதைய தேர்வு நம் திசையை தீர்மானிக்கும். ஒரு மனிதன் கோபத்தில் பேசினால் அது ஒரு விதை. அந்த விதை ஒரு நாள் அவனிடமே திரும்பி வரும். ஒரு மனிதன் கருணையுடன் நடந்தால் அது ஒரு விதை. அது ஒரு நாள் அவனுக்கு நிழல் தரும். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை வாழ்க்கை ஒரு கணநேரம் போல தோன்றலாம், ஆனால் ஆன்மாவின் பார்வையில் அது ஒரு அத்தியாயம் மட்டும். நாம் இந்த உடலில் இருக்கும்போது நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது உணர்ந்து வாழும் வாய்ப்பு, விழித்துணர்வுடன் செயல்படும் வாய்ப்பு, கர்மத்தை புரிந்து மாற்றும் வாய்ப்பு.
பலர் வாழ்க்கையை பயத்துடன் வாழ்கிறார்கள், மரணத்தை நினைத்து நடுங்குகிறார்கள். ஆனால் மரணம் ஒரு முடிவு அல்ல, அது மாற்றம். அது ஒரு கதவின் மூடல், மற்றொரு கதவின் திறப்பு. நாம் எதை சேர்த்து கொண்டு போக முடியும்? பணமா? இல்லை. புகழா? இல்லை. உறவுகளா? இல்லை. நம்முடன் வரும் ஒன்று மட்டுமே, நம் செய்கைகள், நம் எண்ணங்கள், நம் கர்மம். இந்த உண்மையை தினமும் நினைத்தால் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையிட மாட்டோம், நாம் தேவையில்லாமல் ஒருவரை காயப்படுத்த மாட்டோம், நாம் அகங்காரத்தில் வாழ மாட்டோம். வாழ்க்கை என்பது சுவாசங்களின் எண்ணிக்கை அல்ல, அது விழிப்புணர்வின் ஆழம். ஒரு நாள் நாமும் அமைதியாக படுத்திருப்போம், மற்றவர்கள் நம்மை சுற்றி நிற்பார்கள். இன்று நாம் பார்த்த எலும்புக்கூடு போல நம் உடலும் மாறும். ஆனால் அந்த தருணத்தில் நாம் பயப்படாமல் இருக்க ஒரே வழி நம் கர்மம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பயணத்தை இன்று முதல் நம்மால் மாற்ற முடியும். கடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்றைய செயலை மாற்ற முடியும். ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் நான் இன்று நல்ல விதைகள் விதைக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தால் வாழ்க்கை மெதுவாக மாறும். கர்மத்தின் ரகசியம் இதுதான். அது தண்டனை அல்ல, அது பிரதிபலிப்பு. நீங்கள் கண்ணாடி முன் நின்றால் உங்கள் முகமே தெரியும், கண்ணாடியே குற்றம் சொல்ல முடியாது. அதுபோல வாழ்க்கை நமக்கு நம்மையே காட்டுகிறது. மனம் என்றால் என்ன? உடல் கண்களுக்கு தெரியும், ஆனால் மனம் தெரியாது. ஆனாலும் வாழ்க்கையை இயக்குவது உடல் அல்ல, மனம்தான். ஒரு எண்ணம் உருவாகிறது, அந்த எண்ணம் ஒரு உணர்ச்சியை உருவாக்குகிறது, அந்த உணர்ச்சி ஒரு செயலை உருவாக்குகிறது, அந்த செயல் ஒரு கர்ம விதையை விதைக்கிறது. இதுதான் கர்மத்தின் செயல்முறை. எண்ணம் என்பது மிகச் சிறிய விதை, ஆனால் அதன் விளைவு மிகப்பெரியது. நீங்கள் ஒருவரை பார்த்து உள்ளுக்குள் பொறாமை கொண்டால் வெளியில் எதுவும் நடக்காமல் இருந்தாலும் கர்மம் பதிவு செய்கிறது. நீங்கள் ஒருவரை மன்னித்தால் அதுவும் பதிவு செய்கிறது. மனம் ஒரு வயல் நிலம் போல, அது காலியாக இருக்காது. ஏதாவது விதை விழும். அந்த விதை நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது நம்முடைய விழிப்புணர்வு. பலர் வாழ்க்கையில் துன்பம் அனுபவிக்கும் போது ஏன் என்னை மட்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. கர்மம் என்பது தண்டனை அல்ல, அது கற்றல். ஒரு குழந்தை தீயை தொடுகிறது, அது சூடாக இருப்பதை அனுபவிக்கிறது, அது ஒரு பாடம். அதேபோல வாழ்க்கையில் சில துன்பங்கள் நம்மை விழிக்க வைக்க வருகிறது. பிறப்பு முதல் இளமை வரை நாம் பல தவறுகள் செய்கிறோம், ஆனால் அவை எல்லாம் அனுபவத்தின் மூலம் நம்மை வளர்க்கிறது. இப்போது உடலின் மாற்றத்தை நினைத்து பாருங்கள். சிறுவயதில் ஓடிய உடல், இளமையில் பெருமை கொண்ட உடல், நடுத்தர வயதில் பொறுப்புகளை சுமக்கும் உடல், முதுமையில் மெதுவாக நகரும் உடல். இது எல்லாம் ஒரு பயணம். உடல் மெதுவாக பலவீனமாகும் போது மனம் இரண்டு வழிகளில் செல்லலாம். ஒன்று பயம், மற்றொன்று கானம். பயம் என்றால் நான் இழக்கிறேன் என்று நினைக்குமில்லை. கானம் என்றால் நான் அனுபவித்தேன் என்று உணருமில்லை. கர்மத்தின் ரகசியம் இங்கே உள்ளது. நாம் செய்கிற செயல்களை பற்றாக்குறையுடன் செய்தால் அதன் விளைவு பிணைப்பு. நாம் செய்கிற செயல்களை அர்ப்பணிப்புடன் செய்தால் அதன் விளைவு விடுதலை. உதாரணமாக, ஒருவர் உதவி செய்கிறார், ஆனால் அதற்கு பதில் எதிர்பார்க்கிறார். அவர் நல்ல செயல் செய்தாலும் அதன் பின்னால் எதிர்பார்ப்பு இருப்பதால் அது கர்ம பிணைப்பை உருவாக்கும். மற்றொருவர் உதவி செய்கிறார், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவர் அதை கடமையாக பார்க்கிறார். அவர் விதைக்கும் விதை தூய்மையானது. வாழ்க்கை ஒரு கண்ணாடி என்று முன்பு சொன்னோம். நாம் உலகை குற்றம் சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தை பார்ப்பதில்லை. கர்மம் வெளியில் நடப்பது போல தோன்றினாலும் அதன் வேர்கள் உள்ளே. எல்லா சண்டைகளும் மனத்தில் தொடங்குகிறது. ஒரு வார்த்தை மனதில் காயம் தருகிறது. அந்த காயம் நினைவாக மாறுகிறது. அந்த நினைவு வெறுப்பாக மாறுகிறது. அந்த வெறுப்பு செயலில் வெளிப்படுகிறது. இவ்வாறு ஒரு சிறிய எண்ணம் பெரிய கர்ம விளைவாக மாறுகிறது. இப்போது மரணத்தை பற்றி சிந்திப்போம். மரணம் பற்றி நாம் பேச விரும்புவதில்லை, ஆனால் அது வாழ்க்கையின் உறுதி. ஒரு நாள் இந்த உடல் நிலை கொள்ளாது. அந்த நேரத்தில் நாம் சேர்த்த செல்வம் நம்முடன் வராது. நாம் சேர்த்த உறவுகள் கூட அந்த வரம்பை தாண்ட முடியாது. ஆனால் நம் மனத்தின் நிலை நம்முடன் வரும். ஒருவர் வாழ்க்கை முழுவதும் கோபத்தில் வாழ்ந்திருந்தால் அந்த மனநிலை அவரை தொடர்ந்து பின்தொடரும். ஒருவர் அமைதியுடன் வாழ்ந்திருந்தால் அந்த அமைதி அவரை வழிநடத்தும். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கும்.
ஆனால் உள்ளேயுள்ள சாட்சி மாறாது. அந்த சாட்சியை அறிதல்தான் ஆன்மீகத்தின் தொடக்கம். நாம் யார்? நாம் இந்த உடலா? நாம் இந்த மனமா? நாம் இந்த எண்ணங்களா? அல்ல. அவை எல்லாம் நமக்கு சொந்தமான கருவிகள். நாம் அவற்றின் பயனர். இந்த உணர்வு வந்தவுடன் வாழ்க்கை மாறும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வுடன் இருக்கும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்துடன் இருக்கும். ஏனெனில் அது விதை என்பதை நாம் அறிந்திருப்போம். கர்மம் 3 வகை என்று சிலர் சொல்வார்கள். கடந்த கர்மம், நடப்பு கர்மம், எதிர்கால கர்மம். கடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதன் மீது நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பதை மாற்ற முடியும். ஒருவர் நம்மை அவமதித்தால் அது அவரின் கர்மம். அதற்கு நாம் கோபமாக பதிலளித்தால் அது நம் புதிய கர்மம். அதே நேரத்தில் நாம் அமைதியாக இருந்தால் அந்த சங்கிலி அங்கே நிற்கும். இதுதான் கர்ம சுழற்சியை முறிக்கும் வழி. பலர் கேட்பார்கள், விதி இருக்கிறதா? விதி என்பது கடந்த கர்மத்தின் விளைவு. சுயசெயல் என்பது இப்போதைய தேர்வு. இரண்டும் சேர்ந்து வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒரு விவசாயி விதை போட்டுவிட்டால் மழை வருமா என்பது அவன் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நல்ல விதை போடுவது அவன் கையில் உள்ளது. அதேபோல வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நாம் எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பது நம் கையில் உள்ளது. பிறப்பு ஒரு கதவு, மரணம் மற்றொரு கதவு. இந்த 2 கதவுகளுக்கு நடுவே உள்ள இடம்தான் வாழ்க்கை. அந்த இடத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே கர்மத்தின் உண்மை. இப்போது ஒரு ஆழமான கேள்வி. நாம் இந்த உலகிற்கு என்ன சேர்க்கிறோம்? நாம் வந்தபோது உலகம் இருந்தது. நாம் போனபின் உலகம் இருக்கும். இந்த இடையில் நம் இருப்பு என்ன அர்த்தம்? ஒரு மரம் நிழல் தருகிறது. ஒரு நதி தண்ணீர் தருகிறது. ஒரு சூரியன் ஒளி தருகிறது. அதேபோல ஒரு மனிதன் என்ன தருகிறான்? அவன் அன்பா? அவன் கருணையா? அவன் அறிவா? அல்லது அவன் வெறுப்பா? இதுவே அவன் கர்ம மரபு. நாம் எலும்புக்கூடாக மாறும் நாள் வந்தாலும் நம்முடைய செய்கைகள் உலகில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கும். ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கலாம். ஒரு தவறான செயல் ஒருவரின் மனதை உடைத்திருக்கலாம். அந்த அலைகள் தொடர்கிறது. கர்மம் என்பது ஒரு நதி போல, அது ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் அதில் விழுந்து அடித்துச் செல்லப்படலாம், அல்லது அதில் நீந்த கற்றுக்கொள்ளலாம். விழிப்புணர்வே அந்த நீந்தும் திறன். இப்போது இந்த தருணத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த தருணமே மிக முக்கியமானது. கடந்தது நினைவு, எதிர்காலம் கற்பனை, இப்போது மட்டும் உண்மை. இந்த உண்மையில் நாம் விதைக்கும் விதைகள்தான் நம் பயணத்தை தீர்மானிக்கும். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை வாழ்க்கை ஒரு கனவு போல தோன்றலாம். ஆனால் அந்த கனவில் நாம் விழித்திருப்பதுதான் தியானம். உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, ஆனால் உள்ளே ஒரு சாட்சி உள்ளது. அது குழந்தை பருவத்திலும் இருந்தது, இளமையிலும் இருந்தது, இப்போது இருக்கிறது, முதுமையிலும் இருக்கும். அந்த சாட்சிதான் ஆன்மா. ஒரு குழந்தை தனது சிறுவயது புகைப்படத்தை பார்த்து அது நான் தான் என்று சொல்கிறது. ஆனால் அந்த உடல் மாறிவிட்டது, அந்த சிந்தனை மாறிவிட்டது, அந்த குரல் மாறிவிட்டது. இருப்பினும் ஏதோ ஒன்றின் தொடர்ச்சி உள்ளது. அந்த தொடர்ச்சி உடல் அல்ல, மனம் அல்ல, அது ஆன்மாவின் சாட்சித்தன்மை. பிறப்பு என்பது ஆன்மா ஒரு புதிய உடலை அணிவது போல. மரணம் என்பது அந்த உடையை கழற்றுவது போல. ஒரு மனிதன் பழைய ஆடையை கழற்றி புதிய ஆடை அணிவது போல ஆன்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை ஏற்கிறது என்று பல ஆன்மீக பாரம்பரியங்கள் சொல்கிறது. இது வெறும் நம்பிக்கை அல்ல, இது கர்மத்தின் தார்மீக விளக்கம். ஏனெனில் சில கேள்விகளுக்கு இல்லையெனில் பதில் கிடைக்காது. ஏன் சில குழந்தைகள் பிறந்தவுடனே அசாதாரண திறமை கொண்டிருக்கிறார்கள்? ஏன் சிலர் காரணமே இல்லாமல் ஒருவரை விரும்புகிறார்கள் அல்லது வெறுக்கிறார்கள்? ஏன் சிலர் பிறந்த சூழ்நிலை மிக வேறுபடுகிறது? இவை எல்லாம் கடந்த அனுபவங்களின் தொடர்ச்சி என்று கருதினால் ஒரு வகை புரிதல் கிடைக்கிறது. ஆன்மா ஒரு பயணி. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு நிலையம். கர்மம் அதன் பயணச்சீட்டு. நாம் ஒரு வாழ்க்கையில் விதைத்த விதைகள் எல்லாம் உடனே பலன் தராது. சில விதைகள் அடுத்த பருவத்தில் முளைக்கும். அதேபோல சில கர்மங்கள் அடுத்த பிறவியில் அனுபவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆனால் முக்கியமானது அடுத்த பிறவி பற்றி சிந்திப்பது அல்ல. இப்போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம்.
ஏனெனில் இப்போது விதைக்கப்படும் விதைகள்தான் அடுத்த நிலையை தீர்மானிக்கும். வாழ்க்கையின் 3 நிலைகளை நினைத்துப் பாருங்கள். அறியாமை, அறிவு, விழிப்புணர்வு. அறியாமையில் நாம் கர்மத்தை உருவாக்குகிறோம். அறிவில் நாம் கர்மத்தை புரிந்து கொள்கிறோம். விழிப்புணர்வில் நாம் கர்மத்தை தாண்ட ஆரம்பிக்கிறோம். கர்மத்தை தாண்டுவது என்றால் என்ன? அது செயல் இல்லாமல் இருப்பது அல்ல. அது செயலில் பிணையாமல் இருப்பது. ஒரு தாமரை இலை மீது தண்ணீர் துளி விழுகிறது, அது துளியாகவே இருக்கும், இலை நனைவதில்லை. அதேபோல வாழ்க்கையில் நிகழ்வுகள் நம்மை தொடலாம், ஆனால் நம்மை கட்டிப் போடாமல் இருக்க முடியும். அதற்கான வழி உள்ளக சுத்தம். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். பொறாமை குறைய வேண்டும். கோபம் குறைய வேண்டும். பயம் குறைய வேண்டும். அகங்காரம் கரைய வேண்டும். இந்த எல்லாம் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முயற்சி போதுமானது. ஒவ்வொரு முறையும் கோபம் வந்தால் ஒரு நிமிடம் நின்று சுவாசத்தை கவனியுங்கள். அந்த இடைவெளிதான் கர்ம சங்கிலியே முறிக்கும் தருணம். நாம் பழக்கத்தால் செயல்படுகிறோம். யாராவது காயப்படுத்தினால் உடனே பதிலடி. யாராவது பாராட்டினால் உடனே பெருமை. இது தானாக நடக்கும். ஆனால் விழிப்புணர்வு வந்தால் நாம் தேர்வு செய்யலாம். நான் இப்போது எப்படி பதிலளிக்க விரும்புகிறேன் என்று. அந்த தேர்வுதான் சுதந்திரம். கர்மம் முழுவதும் விதி அல்ல. அது ஒரு சுழற்சி. ஆனால் விழிப்புணர்வு அந்த சுழற்சியில் ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில்தான் விடுதலை விதை. விடுதலை என்றால் மரணத்திற்கு பின் கிடைக்கும் ஒரு நிலை மட்டும் அல்ல. இப்போது உள்ள அமைதி. ஒரு மனிதன் உலகத்தின் நடுவில் இருந்தாலும் உள்ளே அமைதியாக இருந்தால் அவன் விடுதலையின் வாசலில் இருக்கிறான். ஒரு மனிதன் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் உள்ளே கலக்கம் இருந்தால் அவன் இன்னும் பிணைப்பில் இருக்கிறான். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை இந்த உடல் ஒரு கருவி. இந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அன்பு செய்யவா? வெறுப்பு பரப்பவா? அறிவு பகிரவா? அல்லது சுயநலம் வளர்க்கவா? ஒவ்வொரு தேர்வும் ஒரு கர்ம பாதை. நாம் அடிக்கடி மரணத்தை பயப்படுகிறோம். ஏனெனில் நாம் நம்மை உடலாக நினைக்கிறோம். ஒரு நடிகர் மேடையில் ஒரு வேடம் போடுகிறார். நாடகம் முடிந்ததும் அந்த வேடத்தை கழற்றுகிறார். அந்த வேடம் அழிந்தாலும் நடிகர் இருக்கிறார். அதேபோல உடல் முடிந்தாலும் ஆன்மா தொடர்கிறது என்று ஆன்மீக ஞானம் கூறுகிறது. இந்த புரிதல் வந்தவுடன் மரண பயம் குறையும். வாழ்க்கை மதிப்பு அதிகரிக்கும். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக தோன்றும். நாம் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை வீணாக்க மாட்டோம். நாம் உறவுகளை மதிப்போம். நாம் பேசும் வார்த்தையை கவனிப்போம். ஏனெனில் இது ஒரு தற்காலிக பயணம் என்பதை அறிந்திருப்போம். கர்மத்தின் மிக ஆழமான ரகசியம் ஒன்று. நாம் பிறருக்கு செய்கிறோம் என்று நினைப்பது உண்மையில் நமக்கே செய்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. ஒரு மனிதன் கோபத்தை பரப்பினால் அந்த அலைகள் சமூகத்தில் பரவும். ஒரு மனிதன் அன்பை பரப்பினால் அதுவும் பரவும். இந்த உலகம் தனித்தனியான உயிர்களின் கூட்டம் அல்ல. இது பரஸ்பர இணைப்பின் வலை. அந்த வலையில் நாம் விடும் அதிர்வுதான் கர்ம விளைவு. ஒரு கல்லை குளத்தில் போட்டால் அலைகள் விரியும். அதேபோல ஒரு செயல் உலகில் அதிர்வை உருவாக்கும். நாம் அதை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அது அழியாது. இப்போது நம் வாழ்க்கையை அமைதியாக பாருங்கள். நாம் எதை அதிகமாக விதைக்கிறோம்? பயம், அவசரம், போட்டி, அல்லது அன்பு, பகிர்வு, அமைதி? இந்த கேள்விதான் ஆன்மீகத்தின் தொடக்கம். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை இந்த பயணம் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை விழித்துணர்வுடன் பயன்படுத்தினால் கர்மம் சுத்தமாகும். கர்மம் சுத்தமானால் மனம் லேசாகும். மனம் லேசானால் வாழ்க்கை இனிமையாகும். வாழ்க்கை இனிமையானால் மரணமும் பயமில்லை. ஏனெனில் அது ஒரு இயல்பான மாற்றம். இப்போது ஒரு ஆழமான சிந்தனை. நாம் இந்த உலகிற்கு வரும்போது காலியான கைகளுடன் வந்தோம். போகும்போது கூட காலியான கைகளுடன் போவோம். இந்த 2 காலியான கைகளுக்குள்தான் முழு நாடகம் நடக்கிறது. அந்த நாடகத்தில் நாம் எதை சேகரிக்கிறோம்? அறிவு, அன்பு, அனுபவம் அல்லது பிணைப்பு? இந்த தேர்வுதான் நம் ஆன்ம பயணத்தை தீர்மானிக்கும். இப்போது மெதுவாக சுவாசியுங்கள். உள்ளே வரும் சுவாசம், வெளியே போகும் சுவாசம். ஒவ்வொரு சுவாசமும் பிறப்பு மற்றும் மரணத்தின் சின்னம். உள்ளே வரும் போது பிறப்பு,
வெளியே போகும்போது மரணம். அதற்கிடையே ஒரு சிறிய இடைவெளி. அந்த இடைவெளிதான் அமைதி. அந்த அமைதிதான் ஆன்மாவின் வீடு. பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை வாழ்க்கையின் மிக வலுவான அனுபவங்கள் உறவுகளின் மூலம்தான் வருகிறது. ஒரு குழந்தை தனியாக வளராது. அது தாய், தந்தை, குடும்பம், சமூகத்தின் மூலம் உருவாகிறது. அந்த முதல் தொடுதல், அந்த முதல் அன்பு, அந்த முதல் பாதுகாப்பு உணர்வு மனதில் ஆழமாக பதிகிறது. அங்கேயே கர்ம பிணைப்பு ஆரம்பமாகிறது. நாம் யாரோ ஒருவரின் மகன் அல்லது மகள் ஆகிறோம். யாரோ ஒருவரின் நண்பர் ஆகிறோம். யாரோ ஒருவரின் காதலர் ஆகிறோம். யாரோ ஒருவரின் கணவன் அல்லது மனைவி ஆகிறோம். இந்த எல்லா பாத்திரங்களும் ஆன்மாவின் பயணத்தில் ஒரு அத்தியாயம். பலர் கேட்பார்கள், ஏன் சிலர் நம்மை மிகவும் கவர்கிறார்கள்? ஏன் சிலர் காரணமின்றி நம்மை சிரமப்படுத்துகிறார்கள்? இது சாமானியம் அல்ல. கர்மத்தின் மொழியில் இது பூர்வ பிணைப்பு. நாம் கடந்த அனுபவங்களில் உருவாக்கிய தீராத உணர்வுகள் இப்போது மனிதர்களாக வந்து நம்மை சந்திக்கிறது. ஒருவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார், அது ஒரு இனிய பிணைப்பு. ஒருவர் நம்மை காயப்படுத்துகிறார், அது தீராத கணக்கு. வாழ்க்கை அந்த கணக்கை சமப்படுத்தும் வரை சந்திப்புகளை ஏற்படுத்துகிறது. காதல் பற்றி சிந்திப்போம். காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஒரு கர்ம காந்தம். இரண்டு ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் இழுக்கிறது. சில நேரம் அந்த இழுப்பு இனிமையாக இருக்கும். சில நேரம் அது வேதனையாக மாறும். ஏனெனில் எதிர்பார்ப்பு உருவாகும்போது பிணைப்பு வலுப்படும். நாம் ஒருவரை சொந்தமாக நினைக்க ஆரம்பித்தால் பயம் உருவாகும். அவர் என்னை விட்டு போகக்கூடாது. அவர் என்னை ஏமாற்றக்கூடாது. இந்த பயமே துன்பத்தின் விதை. அன்பு சுதந்திரம் கொடுக்கும். பிணைப்பு கட்டிப்போடும். கர்ம ரகசியம் இதுதான். நாம் உறவுகளை அனுபவிக்க வந்தோம், ஆனால் அவற்றில் சிக்கிக்கொள்ள அல்ல. ஒரு தாய் தனது குழந்தையை வளர்க்கிறார், அது தூய அன்பு. ஆனால் ஒரு கட்டத்தில் குழந்தை தனது பாதையை தேர்வு செய்ய வேண்டும். அந்த விடுதலை தருணத்தில் தாய் பிடித்து வைத்தால் துன்பம், விடுவித்தால் அமைதி. உறவுகள் நம்மை கற்றுக் கொடுக்க வருகிறது. மன்னிப்பு கற்றுக் கொடுக்க, பொறுமை கற்றுக் கொடுக்க, அகங்காரம் கரைக்க, கருணை வளர்க்க. ஒருவர் நம்மை அவமதிக்கிறார். அவர் நம் உள்ளே இருக்கும் காயத்தை தொடுகிறார். அந்த காயம் இருந்ததால்தான் நாம் வலிக்கிறோம். அங்கேயே கர்மத்தின் மறைமுக பாடம் உள்ளது. வெளி மனிதர் ஒரு கண்ணாடி. அவர் நம் உள்ளதை காட்டுகிறார். நாம் கோபமாக பதிலளித்தால் சங்கிலி தொடர்கிறது. நாம் புரிதலுடன் பார்த்தால் சங்கிலி உடைகிறது. குடும்பம் என்பது மிக ஆழமான கர்ம வலயம். நாம் தேர்வு செய்யாத உறவுகள், ஆனால் அவை நம் வளர்ச்சிக்கான மிக முக்கிய சூழல். ஒரு கடினமான தந்தை, ஒரு கடுமையான தாய், ஒரு போட்டி நிறைந்த சகோதரன். இவை எல்லாம் தண்டனை அல்ல. அவை பயிற்சி மையங்கள். நம்மை வலுவாக மாற்ற, நம்மை சுயமாக சிந்திக்க வைக்க, நம்மை உள்ளே பார்க்க வைக்க. பலர் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான பிரச்சனையை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறார்கள். வேறு மனிதர்கள், ஆனால் ஒரே மாதிரி காயம். இதன் அர்த்தம் என்ன? பாடம் இன்னும் கற்றுக்கொள்ளப்படவில்லை. வாழ்க்கை ஒரே பாடத்தை வேறு வேறு முகங்களால் கற்றுக் கொடுக்கிறது. நாம் புரிந்து கொள்ளும் வரை அது தொடரும். இப்போது ஒரு முக்கியமான உண்மை: உறவுகள் நிரந்தரம் அல்ல. உடல் போல் அவையும் மாற்றம் அடையும். நாம் ஒருவருடன் சில வருடங்கள் பயணம் செய்கிறோம், பின்னர் பாதைகள் பிரிகிறது. இதில் தவறு இல்லை. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு காலவரையுடன் வருகிறது. அந்த காலத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதே முக்கியம். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை இந்த உடல் ஒரு நாள் தனியாக படுக்கும். அந்த நேரத்தில் நம்முடன் இருப்பது நம் உள்ளம். அப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி: நான் யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்தினேனோ? நான் மன்னிக்காமல் வைத்திருக்கிறேனா? நான் சொல்ல வேண்டிய அன்பை சொல்லாமல் விட்டேனா? இந்த கேள்விகள் மனதை சுத்தப்படுத்தும். கர்ம பிணைப்பு பெரும்பாலும் தீராத உணர்வுகள், சொல்லாத வார்த்தைகள், முடிக்காத உரையாடல்கள், மன்னிக்காத நினைவுகள். இவை எல்லாம் மனத்தில் சுமையாக இருக்கும். அதை விடுவிக்க ஒரே வழி: உள்ளிருந்து மன்னிப்பு. மன்னிப்பு என்பது மற்றவருக்கு தரும் பரிசு அல்ல, அது நமக்கு தரும் விடுதலை. நாம் ஒருவரை மன்னிக்கும்போது கர்ம சங்கிலி தளர்கிறது.
நாம் நம்மையே மன்னிக்கும்போது மனம் லேசாகிறது. வாழ்க்கை உறவுகளின் மூலம் நம்மை மெதுவாக சுத்தப்படுத்துகிறது. சிலர் நம்மை விட்டு சென்ற பிறகுதான் அவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். அவர்கள் இல்லாமே ஒரு வெற்றிடம் அல்ல, அது ஒரு விழிப்பு. நாம் எதையும் பிடித்து வைத்திருக்க முடியாது. நீரை கைப்பிடியில் பிடித்தால் அது சொருகிவிடும். தளர்வாக வைத்தால் அது அமைதியாக இருக்கும். அதேபோல உறவுகள். அன்பு பிடித்தல் அல்ல, அது ஓட்டம். கர்ம ரகசியத்தின் மற்றொரு பரிமாணம். நாம் எவ்வாறு பேசுகிறோம்? ஒரு வார்த்தை உயிரை உயர்த்தலாம், ஒரு வார்த்தை உயிரை உடைக்கலாம். வார்த்தைகள் காற்றில் மறைந்து விடாது, அவை மனங்களில் விதையாக விழும். அதனால் பேசுவதற்கு முன் நிமிடம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அன்பா அல்லது அகங்காரமா? இந்த ஒரு கவனம் வாழ்க்கையை மாற்றும். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை உறவுகள் நம் ஆன்மாவை செதுக்கும் கருவிகள். அவை இல்லாமல் நாம் வளர முடியாது. ஆனால் அவற்றில் சிக்கிக் கொண்டால் நாம் சுழற்சியில் சிக்குவோம். அன்பு அனுபவிக்க, பிணைப்பு விடுவிக்க. இதுதான் சமநிலை. இப்போது ஒரு ஆழமான பயிற்சி. உங்கள் வாழ்க்கையில் 3 மனிதர்களை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை மிகவும் நேசித்தவர், ஒருவர் உங்களை காயப்படுத்தியவர், ஒருவர் உங்களுக்கு ஒரு முக்கிய பாடம் கற்றுக் கொடுத்தவர். அவர்களை மனதில் கொண்டு அமைதியாக சொல்லுங்கள், நன்றி. அந்த நன்றி சொல்லும் தருணம் கர்மத்தை மாற்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் நன்றி உணர்வு அகங்காரத்தை கரைக்கும். வாழ்க்கையின் இறுதியில் நம்மை நினைவில் வைத்துக் கொள்வது நம் செல்வம் அல்ல, நம் குணம். நாம் எப்படி பேசினோம், எப்படி நடந்து கொண்டோம், எப்படி ஒருவரின் இதயத்தில் தடம்பிட்டோம். இதுவே நம் உண்மையான பாரம்பரியம். பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை இந்த பயணம் உறவுகளால் நிரம்பியுள்ளது. அந்த உறவுகளை விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் கர்மம் சுத்தமாகும். கர்மம் சுத்தமானால் ஆன்மா லேசாகும். ஆன்மா லேசானால் பயணம் இனிமையாகும். நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், நேசிக்கிறோம், போராடுகிறோம், காயப்படுகிறோம், கற்றுக்கொள்கிறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், சேர்க்கிறோம், இழக்கிறோம், பின்னர் அமைதியாக விடைபெறுகிறோம். இந்த முழு பயணத்திலும் ஒரு விஷயம் மட்டும் நம்மை நிழல் போல பின்தொடர்கிறது, அது கர்மம். கர்மம் என்பது தண்டனை அல்ல, அது நீதியும் அல்ல, அது பழிவாங்கலும் அல்ல, அது பிரதிபலிப்போ. நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். அன்பு விதைத்தால் அமைதி, வெறுப்பு விதைத்தால் கலக்கம், கருணை விதைத்தால் ஆசீர்வாதம், அகங்காரம் விதைத்தால் தனிமை. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உடல் மாறும், உறவுகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், புகழ் மாறும், செல்வம் மாறும். இறுதியில் எஞ்சுவது நம் உள்ளத்தின் தரம். ஒரு நாள் இந்த உடல் மண்ணாகும், எலும்புக்கூடாக மாறும். நாம் பெருமை கொண்ட முகம் சாம்பலாகும். ஆனால் நாம் வாழ்ந்த விதம் அழியாது. ஒரு நல்ல செயல் ஒரு இதயத்தில் தொடர்ந்து வாழும். ஒரு கருணை ஒரு தலைமுறையை மாற்றும். ஒரு அறிவு பலரின் இருளை நீக்கும். அதனால் வாழ்க்கையின் உண்மை மிக எளிது. நாம் இங்கே சேர்க்க வரவில்லை, நாம் இங்கே புரிந்து கொள்ள வருகிறோம். நாம் இங்கே பிடிக்க வரவில்லை, நாம் இங்கே அனுபவித்து விடுவிக்க வருகிறோம். ஒவ்வொரு சுவாசமும் ஒரு நினைவூட்டல். இது நிரந்தரம் அல்ல, இந்த தருணம் அரிய ஒன்று. இப்போது நீங்கள் அமைதியாக உங்கள் உள்ளத்தை பாருங்கள். எந்த பிணைப்புகள் இன்னும் உங்களை கட்டி போட்டிருக்கிறது? எந்த காயங்கள் இன்னும் மனதில் சுமையாக இருக்கிறது? எந்த வார்த்தைகள் சொல்லாமல் தங்கியிருக்கிறது? அவற்றை மெதுவாக விடுங்கள். மன்னியுங்கள், நன்றி சொல்லுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். ஏனெனில் வாழ்க்கை காத்திருக்காது. நாம் எல்லோரும் ஒரே பாதையில் பயணிகள். வேறுபட்ட வேடங்கள், வேறுபட்ட கதைகள், ஆனால் ஒரே முடிவு. அந்த முடிவை பயமின்றி சந்திக்க ஒரே வழி இப்போது விழித்துணர்வுடன் வாழ்வது. பிறப்பு முதல் எலும்புக்கூடு வரை இந்த பயணம் ஒரு ரகசியம் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. உள்ளத்தை சுத்தப்படுத்த, கர்மத்தை இலகுவாக்க, அன்பை பரப்ப, அமைதியை அனுபவிக்க. இறுதியாக ஒரு சிந்தனை. நீங்கள் இந்த உலகை விட்டு செல்லும் நாள் வந்தால் மக்கள் என்ன சொல்ல வேண்டும்? அவர் பணக்காரர் என்று, அவர் புகழ் பெற்றவர் என்று, அல்லது அவர் நல்ல மனிதர் என்று? இந்த ஒரு பதில் உங்கள் வாழ்க்கையை இன்று மாற்றட்டும். வாழ்க்கையை ஆழமாக உணருங்கள்.
ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக வாழுங்கள். கர்மத்தை புரிந்து ஒளியாக மாற்றுங்கள். பிறப்பு ஒரு அருள், வாழ்க்கை ஒரு பாடம், மரணம் ஒரு மாற்றம், ஆன்மா ஒரு பயணி. அமைதியாக இருங்கள், அன்பாக இருங்கள், விழித்திருங்கள்.